வாழ்வது நம் தமிழ் மண்ணாக இருக்க வேண்டும், தமிழ் மக்களாக இருக்க வேண்டும் என்ற முழக்கத்தோடு இந்த மண்ணில் வாழ்ந்து சென்ற தந்தை பெரியார் அவர்களை நினைவு கூறும் வகையிலே கிருஷ்ணகிரியில் சுயமரியாதை இயக்க நூற்றாண்டை எட்டி மூட நம்பிக்கை ஒழிப்பு, பெண்ணுரிமை பாதுகாப்பு, இந்திய அரசியல் சட்டம் 51A பிரிவு விளக்க பரப்புரை திராவிடர் கழக பொதுக்கூட்டத்திற்கு தலைமை பொறுப்பு ஏற்றி நடாத்தி கொண்டிருக்கிற மாவட்டத்தினுடைய தலைவர் தோழர் திராவிட மணி அவர்களே, இந்த நிகழ்வில் தொடக்க உரை ஆற்றி அமர்ந்திருக்கிற மாநில பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய தோழர் அண்ணா சரவணன் அவர்களே, இந்த நிகழ்வில் எங்களுக்கெல்லாம் ஊக்குவிக்கும் வகையில் பேச இருக்கின்ற திராவிட கழகத்தினுடைய துணைத் தலைவர் கவிமாமணி கவிஞர் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய கலி பூங்குன்றன் அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தர இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட செயலாளரும் பர்கூர் சட்டமன்ற உறுப்பினருமான மரியாதைக்குரிய அண்ணன் மதியழகன் அவர்களே, திராவிடர் கழகத்தினுடைய தலைமை கழக அமைப்பாளர் மரியாதைக்குரிய தோழர் ஊமை ஜெயராமன் அவர்களே, எனக்கு முன்னால் மிக சிறப்பாக கருத்துரையோடு கவிதையோடு வரியமைத்து பேசிய நகர மன்றத்தினுடைய தலைவர் அருமை அக்கா ஃபரிதா நவாப் அவர்களே, இந்த நிகழ்விலே முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கின்ற நகரமன்ற துணைத் தலைவர் அருமை சகோதரி சாவித்ரி கடலரசு மூர்த்தி அவர்களே, இன்னும் ஏராளமான பேர்கள் சொல்ல ஆசையாகத்தான் இருக்கிறது. காலத்தின் நேரமை கருத்தில் கொண்டு அனைவரும் பொறுத்தலுற வேறுமாய் கேட்டுக்கொண்டு, திராவிடர் கழகம் தந்தை பெரியார் சுயமரியாதையும் இந்த நாட்டில் நடக்கின்ற அனாச்சாரங்களுக்கும் இந்த நாட்டில் எங்களை எல்லாம் ஒதுக்கி பார்த்தவர்கள் முன்னிலையில் நீயும் மற்றவர்கள் போல் முன்னேற வேண்டும், உனக்கும் இந்த மண்ணில் உரிமை உண்டு, ஆதிக்க சாதியதை நீ ஒழித்து நீயும் அவர்கள் முன்னால் எப்படி உயர்ந்து நிற்கிற வேண்டுமோ அதைப்படி நீயும் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்பதே இதில் கிடையாது என்று வலியுறுத்தி அவர்கள் கொள்கை உறுதியோடு இருந்தவர்தான் தந்தை பெரியார் அவர்கள். தந்தை பெரியார் அவர்களுடைய வரலாறு சொல்லிக்கொண்டே போகலாம். அவர்களுடைய வயது முதிர்ந்த நேரத்திலும் மூத்திர பையில் கையில் சுமர்ந்து கொண்டு அவர் பாசிசத்துக்கு எதிராக போராடியவர். இன்னும் அவர் எங்கள் மனதில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். ஆனால் இந்த மண்ணில் இருந்து மறந்துவிட்டாலும் இன்னும் பாசிசத்தை கண்டு இன்றைக்கு பாசிசையாளர்கள் இன்றைக்கு அச்சப்படுகிறார்கள், பயப்படுகிறார்கள். ஏன் என்று கேட்டால் இன்றைக்கு செய்து சென்ற சாதனை தந்தை பெரியார் அவர்கள் செய்து சென்றிருக்கிறார்கள். அவர் செய்து சென்ற சாதனை தான் நீங்கள் இந்த இடத்திலே சமூக நீதிக்காக அமர்ந்திருக்கிறீர்கள். தலைவர்கள் எல்லாம் இங்கே அமர்ந்திருக்கிறார்கள். நூர் முகமது ஆகிய நான் இந்த இடத்தில் இன்று பேசக்கூடிய அந்த தன்மை வளர்த்தவர் கூட தான் தந்தை பெரியார் அவர்கள். தந்தை பெரியார் அவர்கள் என்ன செய்யவில்லை? இந்த நாட்டிற்கு, இந்த உலகத்திற்கு, இந்த நாட்டில் வாழக்கூடிய ஒவ்வொருக்கும் சுயமரியாதை, மரியாதையோடு, சுயமரியாதை என்று சொன்னால்
எப்பேற்பட்ட சுயமரியாதை! ஆதிக்க சாதியினரோடு ஆதிக்கத்தோடு பின்னி பிணைந்திருந்த நேரத்தில் இப்படித்தான் நீ வாழ வேண்டும். ஒருவருக்கு மண்டியிட்டு நீ வாழக்கூடாது. ஒருவனை மண்டியிட்டால் அது தன்மான பிரச்சனை என்று சுயமரியாதையை கற்றுக் கொடுத்தவர் தந்தை பெரியார் அவர்கள். அப்பேற்பட்ட வழியிலே நாங்கள் இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அது மாத்திரமல்ல, இன்றைக்கு நாடாளுமன்றத்தில் பட்ஜெட் கூட்டத்தொடரில் பட்ஜெட்டை பற்றி வெளியிட்ட போது அதில் சிறுபான்மை, தலித் சமுதாயம், ஓபிசி பற்றியெல்லாம் எதுவும் சொல்லப்படவில்லை என்று அனைவரும் சொன்னபோது அந்த இடத்தில் காங்கிரசுடைய இளம் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் எழுச்சிகரமான வீரமான சிங்கத்தை போல் கர்ஜரித்து அந்த இடத்திலே குரல் எழுப்பினாரே, அதற்கு பின்னால் யார் இருக்கிறார்கள்? திராவிடர் கழகம் என்ற அந்த பேரியக்கம் அதற்கு பின்னால் இருக்கிறது. இன்றைக்கும் அதை பறைசாற்றிக் கொண்டிருக்கிறது. திராவிடர் கழகம் நூற்றாண்டை கடந்து விட்டது என்று நினைத்து விடாதீர்கள். அதை இன்னும் விதையாக விதைத்துக் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு மாணவர்கள் எழுச்சியோடு படிக்கிறார்கள். இன்றைக்கு மாணவர்கள் எழுச்சியோடு ஒரு பணியிற்கு செல்கிறார்கள் என்று சொன்னால் அதை யார் தந்த ஊக்கம்? தந்தை பெரியார் அவர்கள் கொடுத்த ஊக்கம் தான் அந்த ஊக்கம். அப்பேற்பட்ட வகையில இன்றைக்கு பாசிச பிடித்த வெறியர்கள் அவர்களுக்கு என்னென்னமோ செய்து பார்த்தார்கள். ஆனால் இந்த கிழவன் செய்து சென்ற வேலையை யார் எங்களையும் மதிப்பதில்லை. யாரும் எங்களுக்கு என்ன சொன்னாலும் தமிழ்நாட்டில் ஏற்றுக்கொள்வதில்லை. அதேதான் தந்தை பெரியார் எல்லாருக்கும் சொன்னார். எல்லோருக்கும் எல்லாமே என்றுதான் அவருடைய முழக்கமாக இருந்தது. அதே போன்றுதான் இன்றைய திராவிட மாடல் ஆட்சி தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கு செய்து கொண்டிருக்கின்ற எல்லோருக்கும் எல்லாமே என்ற அந்த கருத்தோடு இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு செயல்படுத்தி காட்டிக் கொண்டிருக்கிறது. அதே போலத்தான் இன்றைக்கு மத்திய அரசு இன்றைக்கு நாடாளுமன்றத்திற்காக 790 கோடி ரூபாய் யாருடைய பணம்? எங்களுடைய வரியை, எங்களுடைய பணத்தை 790 கோடி ரூபாய் செலவில் உருவாக்கிய அந்த பாராளுமன்றத்துடைய கட்டிடம் யார் கட்டினார்? 58 மார்பளவு கொண்ட நரேந்திர மோடி அவர்கள் என்ன சொன்னார்? நான் மனிதனே கிடையாது. பின்ன என்ன மனிதன் இல்லை என்றால் நான் வேறு ஒரு உருவத்தில், நான் மனித இனத்தின் சேராமல் ஒரு புனிதாத்மவன், ஒரு புனித ஏதோ ஒரு அவருக்குள் ஒரு ஆத்மாவிற்குள் நான் பிறந்தவனாக தேர்தல் பரப்புரையில் அவர் கூறினாரே. நான் கேட்கின்றேன், 790 கோடி ரூபாய் செலவிலே பாராளுமன்றம் கட்டிய போது இன்றைக்கு அதனுடைய என்ன வலிமை அங்கே ஏற்படுகிறது? இன்றைக்கு பாராளுமன்றத்தில் மழை பெய்தால் இன்றைக்கு குடமும் இன்றைக்கு பக்கெட்டையும் வைத்து தண்ணீர் பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதுதான் இவர்களுடைய செய்த சாதனையும் அவர்கள் செய்து கொண்டிருக்கின்ற அவலமான ஆட்சியையும் என்பதை எடுத்து காட்டுகிறது. அதை பறைசாற்றும் வகையில தந்தை பெரியார் அவர்கள் சுயமரியாதையும் பெண்ணுரிமையும் எப்படி இந்த நாட்டில் வாழ வேண்டும், எப்படி இந்த நாட்டில் ஒவ்வொன்றும் எங்களுக்கு உரிமை உண்டு என்று எப்படி கற்றுக் கொடுத்தார்களோ, எப்படி கற்று கொண்டு நாம் போராட வேண்டும் என்று நாம் அந்த போர் வீரத்திற்கு சொந்தக்காரர்களாக எப்படி இந்த மண்ணில் உருவாக்கிவிட்டு சென்றார்களோ அதை நாம் கடைபிடித்து தந்தை பெரியார் கொள்கையோடு கோட்பாடுகளோடு நாம் இணைந்து செல்வோம் என்று இந்த நேரத்தில் சபதமேற்று நாங்கள் இங்கிருந்து திரும்புவோம் என்று இந்த பொதுக்கூட்டத்திற்கு பேச வாய்ப்பளித்தமைக்கு திராவிடர் கழகத்தினுடைய அனைத்து தோழர்களுக்கும் நான் சார்ந்திருக்கின்ற மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பில் நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி.